ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மில்க்மெய்ட் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக வாங்கி ஸ்டோர் பண்ணுறது, அதில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மில்க்மெய்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அவசியம் தேவை. நீங்கள் பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா கேக் பண்ணும்போது அப்பப்போ போய் கடையில் வாங்கிட்டு இருக்காதீங்க. முன்னாடியே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி மில்க்மெய்ட் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணாலும் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, அது வந்து நீங்கள் என்னதான் ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாலும் இல்லை கவர் போட்டு அந்த டின் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கவர் பண்ணி வச்சாலும் அங்கங்கே கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உள்ளே எதுவும் ஒரு ட்ராப் கூட வாட்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நல்லா க்ளீனாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மில்க்மெய்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டின் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். கை வந்து கிழிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நல்லா ஊற்றி என்ன பண்ணிங்கன்னா, நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நல்லா மூடி டைட்டாக மூடி உள்ளே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ்லேயே வைங்க, வெளியில் வைக்க வேண்டாம். ஏன்னா வெளியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கெட்டு போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டின்னோடையே கவர் போட்டு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கெட்டு போகிறதுக்கு வெளியில் வச்சாலும் கெட்டு போயிடும். அப்படி நீங்கள் என்ன ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாலுமே பார்த்திங்கன்னா சைட்லலாம் கண்டிப்பாக கட்டியாக பிடிச்சிக்கும். அதில் நிறைய மில்க்மெய்ட் வேஸ்ட் ஆகும். அப்படி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர்லேயே போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து போய் ஹோம்மேடாக கூட பண்ணிக்கலாம், இல்லை கடையில் கூட வாங்கிக்கலாம். ஹோம்மேடாக பண்ணுறதா இருந்திங்கன்னா கொஞ்சம் பால் செலவாகும், அதுக்கு கொஞ்சம் நேரம் செலவாகும். கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஹோம்மேடாகவும் பண்ணுவேன். அடிக்கடி பார்த்திங்கன்னா, இப்போ டக்குன்னு அவசரமாக இருந்துச்சு அப்படின்னா நான் டக்குன்னு கடையிலேயே வாங்கிப்பேன். கடையில் வாங்கினாலும் வாங்கி அது இந்த மாதிரி ப்ராப்பராக நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நீங்களும் இதே மாதிரியே நான் என்ன இப்போ உங்களுக்கு சொன்னனோ அதையே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதான் பெஸ்ட்டு மெத்தட் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி கை வந்து உள்ளே படாமல் பார்த்திங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஏர்டைட் பாக்ஸ்க்குள்ளே உங்களோட கை படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து பூர்ணம் பூத்த மாதிரி ஆகிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிங்கனாலும் அந்த மாதிரி ஆகிடும். அதனால் கை படாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த டின்னை வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்கும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பார்த்து எடுங்க. உள்ளே இருக்கிறத சுத்தமாக க்ளீனாக எடுக்கிறேன் அப்படின்ட்டு கை வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கையில் கிழிச்சிரும். எனக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால நான் சொல்கிறேன், கை கிழிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்லேயே ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு எடுத்திங்கனாலும் இந்த மாதிரி சைடில் பாருங்கள் கட் ஆகிடும். அதனால் இதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பேட்சில் வச்சு எடுக்கிறதா இருந்தால் லைட்டாக வந்து கொஞ்சம் நேக்காக எடுத்திங்க அப்படின்னாலும் ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நல்லா க்ளீனாக எடுக்கணும்னு கொஞ்சம் ஃபோர்ஸாக பண்ணிங்கனாலும் ஸ்பேட்சில் கூட கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஒன்றும் ஆகாது. பாருங்கள், நான் சொன்னேன், ஆனால் பாருங்கள் எனக்கே வந்து கை வந்து கடைசியில் கிழிச்சிடுச்சு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. பார்த்து பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.